நம்முடன் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் நினைக்கிறார். வணக்கம் சார். ஒன்றிய அரசு ஏலத்தை ரத்து செஞ்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு மக்களின், குறிப்பாக மதுரை, மேலூர், அந்த அரிட்டாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மக்களின் வீரம் செறிந்த போராட்டத்திற்கு ஒன்றிய அரசு அடிபணிந்துள்ளது. அது மக்களின் போராட்டம் மட்டுமல்ல, அந்த அந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக நின்ற தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒருமனதாக, அதாவது எந்தவித கட்சிகளும் வெளிநடப்பு செய்யாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லாமல் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானம் தமிழக அரசு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இது கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாட்டில் சூழலியல் சார்ந்த விஷயங்கள் அதிக கவனம் பெறுவதும், மக்கள் மையத்தில் விவாதிக்கப்படுவதும், அதற்கு அந்த வீரம் சேர்ந்த போராட்டங்களுக்கு அரசுகள் அடிபணிவதும் நிச்சயமாக ஒரு கவனிக்கத்தக்க அம்சம். அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி மக்களுக்கும் ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம், வரவேற்கிறோம் இந்த அறிவிப்பை. இந்த விவகாரத்தில் ஆரம்பம் முதல் தமிழக அரசு உறுதியா இருந்தது. வேதாந்தாவோட துணை நிறுவனம் விண்ணப்பிச்சாலும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதிலிருந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றின வரைக்கும் தமிழக அரசின் உறுதியை நம்ம ஒரு புறம் பார்க்கிறோம். இது எல்லாமே ஒன்றிய அரசுக்கு ஒரு வகையான அழுத்தம்ங்கிறது ஏற்பட்டுச்சா? நிச்சயமாக. அதான் சொன்னேன், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சூழலியல் பிரச்சனைக்கு தமிழக சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானம். தமிழக முதலமைச்சர் நான் இருக்கும் வரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் சொன்னது. இது வந்து எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத ஒரு வாக்குறுதி. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கொடுத்திருக்காரு, நான் இருக்கும் வரை, நான் முதலமைச்சராக பதவி இருக்கும் வரை நான் இந்த திட்டத்தை அதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் அல்ல. தமிழக அரசும் சரி, தமிழக முதலமைச்சரும் சரி, தமிழக சட்டமன்றமும் சரி, தமிழக மக்களும் சரி, எந்த 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 மக்களும் அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராடினாலும் அதற்கு உறுதுணையாக அனைத்து அரசியல் கட்சிகள் என அனைவருக்கும் ஒரு நிச்சயமாக பாராட்டுக்குரியவர்கள். தமிழக அரசும் தமிழகம் முழுவதும் அதாவது உறுதியாக எடுத்த முடிவு என்பது அந்த தீர்மானம். அதில் முதலமைச்சர் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள், அது மிகப்பெரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசு கொடுத்து இன்றைக்கு ஒன்றிய அரசு அடிபணிந்து யாருக்கும் அடிபணிய மாட்டோம் என்று இருமாப்போடு இருந்த ஒன்றிய அரசு தமிழக மக்களுக்கு, முதலமைச்சருக்கு, குறிப்பாக அரிட்டாப்பட்டி மக்களுக்கு அடிபணிந்திருப்பது நிச்சயமாக ஒரு பாராட்டத்தக்க அம்சம். நம்முடைய சூழலியல் தொன்மம் மட்டுமல்ல, நம்முடைய மொழி தொன்மம், நம்முடைய வரலாற்று தொன்மம் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் வரவேற்கத்தக்க விஷயத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இதோட அடுத்த கட்ட தொடர்ச்சியா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2015 ஹெக்டேர் பரப்பளவு ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்தமாவே கைவிடப்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படுமா? இல்ல, அப்படிதான் நம்ம வந்து கேட்கணும். கைவிட்டாச்சு அப்படின்னா வெறுமனே அந்த 1.25 சதுர கிலோமீட்டர் மட்டும் அல்ல. அது ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, 1.25 சதுர கிலோமீட்டர் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ள வந்து நான் கைவிடுறோம்னு சொல்லி ஏற்கனவே ஒன்றிய அரசு அமைச்சாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த ஏலத்தை ரத்து செய்திருப்பது என்பது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவா நாங்க பாக்குறோம். அது இனிமேலும் அந்த விஷயத்தில், அந்த இடத்தில் ஒன்றிய அரசு கை வைப்பதற்கான ஒரு துணிவும் துணிச்சலும் இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.